ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து தியானித்தோம், சாராளினுடைய விசுவாசத்தை குறித்து தியானித்தோம். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், பதறான். அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு நிச்சயம் என்ன பண்ணும், நிறைவேறும். அவருடைய ஏனென்றால் அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாரு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நீ என்ன பண்ணு, நடந்து கொண்டு உத்தமனாக ஆயிரு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவர் போய் சொல்லணும் இல்லை, மனுஷன் அல்ல, மனமாற அவர் என்ன இல்லை, மனுபுத்திரன் அவர் என்ன சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் நமக்கு வாக்கு பண்ணினால் அது நிச்சயம் என்ன பண்ணும், நிறைவேறும். இந்த வருஷத்தில் அவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கார், இவர்கள் கர்த்தரால் என்ன பண்ண ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய ஆண்டவருக்கு மிகவும் ஒரு பிரியமான காரியம் என்னவென்றால் அதை நம்ம ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது தான் எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஒரு வாஞ்சை, ஒரு பிரியம் இருக்கும். யாரும் நம்ம ஆசீர்வாதம் பெறக்கூடாதுன்னு யாராவது வாஞ்சிப்பாங்களா? எப்படியாவது நம்ம ஆண்டவரை தேட வர்றதே எதுக்குன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சொல்லணும்னு தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, நீங்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்களும் நான் அல்ல, யார், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. யோவானில் வாசிக்கிறோம், யோவான் 1:12 இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படிக்கு என்ன பண்ணியிருக்கிறாராம், அதிகாரம் கொடுத்துருக்கார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம. நீங்களும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், உலக தோற்றத்துக்கு முன்னுமே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு நம்ம அவரை என்ன பண்ணிட்டுருக்கோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க, எத்தனையோ வசதிப்படுத்தவங்க இருக்காங்க, எத்தனையோ மகான்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் செல்லாத இந்த ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடச்சிருக்கு. இந்த இயேசுவை விசுவாசிக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்குள்ளே அவருடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறார். இது உங்களால் என்னால் உண்டான அல்ல. எபேசியரில் வாசிக்கிறோம், எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், இது தேவனுடைய ஈவு, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காள். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்குள்ளே என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இந்த வாரத்தில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயர் சபைக்கு இப்படியாக சொல்லுகிறார், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் என்ன பண்ணுறோம், இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம். இடைவிடாமல் உங்களுக்காக என்ன பண்ணுறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இடைவிடாமல் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், தேவனுக்கு பிரியமான சகோதரர். தேவனுக்கு நாம் பிரியமாய் வாழ்வோம் என்றால் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிச்சயம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன பண்ணியிருக்கு, இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்கள் நிச்சயம் ஆம் என்றும் ஆமேன் என்று நமக்கு என்ன பண்ணுவோம், நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறனால அவருடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணுமா, நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவருடைய வார்த்தைகள் ஒன்றுமே தவறாது. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் என்ன பண்ணாது. அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். யோபு சொல்றார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சங்கீதக்காரர் சொல்ற, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
எனக்காக யாவற்றையும் செய்கிற தேவன். நமக்காக அவர் முன்னமே ஆபிரகாம் சொல்கிறான். ஆபிரகாம் தன்னுடைய மகனை கூட்டு போகும்பொழுது சொல்கிறான், அவனுடைய மகன் கேட்குறான், அப்பா பலி செலுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆயத்தமாக போய் கொண்டுறோம், பலி செலுத்துவதற்கு எல்லாம் இருக்குது, பலி மிருகம் எங்கே? ஆபிரகாம் சொல்கிறான், கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், பார்த்துக்கோ. 100 வயதில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு மகனை கொடுக்குறார். அவன் ஆண்டவர் திரும்ப கேட்குறார். இந்த ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம், எனக்கு 100 வயதில் ஆண்டவர் மகனை கொடுப்பார் என்றால் இந்த மகனை திரும்ப கொடுப்பார், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணணும், எப்பொழுதும் இருக்கணும். கர்த்தருக்குள் உங்கள் தேவனாகிய அதில் 3வது பாகம் இப்படியா சொல்கிறது, மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும். அல்லேலூயா. இந்த 3 காரியம் நமக்குள்ளே காணப்படணும். முதலாவது உங்கள் விசுவாசத்தின் கிரியையும், உங்கள் அன்பின் பிரயாசத்தையும், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையின் பொறுமை. இந்த 3 காரியம். முதலாவது விசுவாசத்தின் கிரியை. ஆண்டவருக்கு இந்த 3 காரியம் ஒருவனுக்குள்ள இருக்கும் என்றால் அவனை பார்த்து ஆண்டவரை எப்படி அழைக்கிறார் என்றால், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான சகோதரர். முதலாவது காரியம் இந்த விசுவாசத்தின் கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்கிறது. விசுவாசத்தினால நீதிமான் என்ன பண்ணுவான், பிழைப்பான். விசுவாசம் தான் நமக்கு மூல ஆதாரம். நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கே மூல ஆதாரம் என்னன்னா விசுவாசம். அந்த விசுவாசத்தை கொண்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்கப்படுங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்ததுனால தான், அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபேசியர் 3:17-19 வரையும் வாசிங்களேன். எபேசியர் 3:17-19. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்கவும், போதும் போதும், முதல் பாகத்தை மட்டும் வாசிங்களேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும். இந்த விசுவாசத்தினால தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்குள்ள வாசமாக வந்திருக்கிறார். அவரை என்ன விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு என்ன பண்ணியிருக்கார், அதிகாரம் கொடுத்தார். யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ அவர்களுக்குள்ள அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் மற்றவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம், ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணியிருக்கார், கொடுத்துருக்கிறார். கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கணும். அவன்தான் பாக்கியவான். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. காணப்படுகிறதை நம்ப வேண்டுவது என்ன, காணப்படுகிறதை நம்புவது என்ன இல்லை, அதில் எந்த ஒரு காரியம். காணாததை நாம் நம்புவோமாகில் வரப்போகிறதை குறித்து நாம் என்ன பண்ணுவோம், அதற்காக என்ன பண்ணியிருப்போம், காத்திருப்போம். நமக்கு நிச்சயம் ஆண்டவர் என்ன பண்ணுவோம், ஆசீர்வதிப்பார் என்பதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயம் அந்த ஆசீர்வாதம் வர வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம், காத்திருப்போம். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, 75 வயதில் ஆண்டவர் என்ன பண்ணார், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். உன்னுடைய சந்ததி என்ன பண்ணுவேன், திரளான மணலத்தினை போல ஆக்குவேன், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல ஆக்குவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். அவர் வாக்கு பண்ணும் பொழுது 75 வயது. 100 வயதில் தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அவன் எப்படி இருந்தான், பொறுமையோடு கூட காத்திருந்தான். நம்ம அந்த வாக்கு தத்தங்கள் நம்ம ஆண்டவர் வாக்கு பண்ணுவார் என்றால் அந்த வாக்கு நிச்சயம் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் நானும், நமக்கு பொறுமை அவசியம், பொறுமை அவசியம். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், பதறவே மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் பதறக்கூடாது. பதறுகிறதுனால, போராடுகிறதுனால நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம பலவீனப்படுகிறோம், நம்ம சோர்ந்து போகிறோம். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் என்ன பண்ணுமா, குறுகி போகும். ஏன் நமக்கு சோர்ந்து போகிறோம், ஏன் நமக்கு குறுகி போயிடும்னா, ஆபத்து காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விசுவாசத்தை கைவிட்டுறோம். மாறாக ஆபத்து காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ என்னை நோக்கி என்ன பண்ணு, கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்,
மறு உத்தரவாறுகளை செய்வேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்றார். ஆபத்து காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்ம போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இஸ்ரேல் ஜனங்களை இப்போ குறித்து வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தில், ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை என்ன பண்ணாங்க? மறந்து போனார்கள். அவருடைய ஆலோசனைக்கு என்ன பண்ணல? அவர்கள் காத்திருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த சகல நன்மைகளை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா போதும், நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சோர்ந்து போகவே மாட்டோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று என்ன பண்ணுவாங்க? அறிந்து கொள்வார்கள். இந்த வார்த்தை நிச்சயம் இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதில் என்னால் ஒரு நாள் சந்தேகப்படக்கூடாது. நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? எப்படி கேட்கணுமா? சந்தேகப்படாமல் கேட்கணும். சந்தேகப்படாமல் நீங்கள் கேட்கணும். சந்தேகப்படுவது விசுவாசத்துக்கு ஆப்போசிட்டான காரியம். எபிரேயரில் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் நம்ம எதாவது கேட்டோம்னா ஆண்டவர் அதில் என்ன பண்ண மாட்டாரா? பிரியமாக இருக்க மாட்டார். அவருடைய பிரியம் அதில் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகாது? நிச்சயம் வாய்க்கவே வாய்க்காது. அவருடைய நம்ம கேட்கிறதான காரியங்களில் அவருடைய பிரியம் இருக்கும் என்றால், அவருடைய பிரியம் காணப்படும் என்றால், உங்களுக்கு முன்னே அவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன பண்ணுவேன்? செவையாக்குவேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன்றார். இந்த ஆபிரகாம் என்ன பண்ண? பொறுமையோடு காத்திருந்தான். மகனை கூட்டிட்டு என்ன பண்ணுறான்? பலி எடுக்கிறதுக்கு போகிறான். அவனுக்குள்ள விசுவாசம், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் அந்த மோரியா மலையில் அவனுக்கு முன்னதாக சென்று அவனுக்கு உண்டான பலி மிருகத்தை ஆயத்தமாக வச்சுருந்தார்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசம் நமக்கு இன்னும் கடைசி நிமிஷம் வரையும் என்ன பண்ணணும்? கர்த்தர் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? டாலரேட் பண்ணிகிட்டே இருப்போம். கடைசி நேரத்தில் என்ன பண்ண முடியாது, இல்லை மறந்துடுவோம், இல்லை சூழ்நிலை நிமித்தம் நம்ம என்ன பண்ணிடுவோம்? கைவிட்டுருவோம். ஆனால் நம்மை கைவிடாத தேவன், நமக்கு அவர் பொய்யுரையாத தேவன். நான் ஒருபோது நான் என்ன பண்ண மாட்டேன்? உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன். யோசுவா ஆண்டவர் சொல்ற, நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு என்ன பண்ணுறதில்ல? விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எபிரேயரில் வாசிக்கிறோம், ஆகையால் தேவன் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே. கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார். இம்மட்டும் வழி நடத்தி வந்த எபனேசர், இம்மட்டும் நமக்கு சகாயம் செய்தவர், இனிமேலும் நடத்த அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. மனுஷன் தான் என்ன பண்ணிடுவான்? சொல்லிட்டோம்னா என்னடா அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டோம்? வார்த்தையை விட்டோமே. நம்ம ஆண்டவர்கிட்டே அப்படி தான் இருக்கிறோம். அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணிடுவோம். நான் இனிமேல் இப்படி வாழ்வேன் பொருத்தனை பண்ணுவோம். பின்னாடி உட்காந்து என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டோமே, நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. நம்முடைய சுயமாக நம்முடைய விருப்பமானதை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட அவர் அல்ல. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். முதலாவது காரியம் இந்த விசுவாசத்தின் கிரியை. நம்முடைய கிரியை, அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். ஆபிரகாமை குறித்து வேதத்தில் பார்க்குறோம், சாராளை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாமாவது என்ன பண்ணா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி என்ன பண்ணா? வாக்குத்தத்தத்தில் வல்லவனான. சாராளை குறித்து பார்க்கும் பொழுது தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க? சாராளுக்கு சொல்கிறாங்க, ஒரு உற்பவ கால திட்டத்தில் நீ என்ன பண்ணுவ? உன் கையில் ஒரு குமாரனை ஏந்திட்டு இருப்பேன்னு சொல்லும் பொழுது இந்த சாராள் என்ன பண்ணுறா? உள்ளே இருந்து பாட்டு நகைக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று நீ நகைக்கிறாய், நீ சிரிக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லைன்ட்டு அவள் பயந்து போய் என்ன பண்ணுறா? அவள் இல்லை அப்படின்றா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்று சொன்ன உடனே அவள் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுறா?
விசுவாசிக்கிறாள். அவர் விசுவாசத்தினாலே அவள் என்ன பண்ணா? இந்த சாராள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தால் வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயரில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11 இப்படியாக சொல்கிறது, விசுவாசத்தினாலே சாராள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து என்ன பண்ணாலாம்? பிள்ளை பெற்றாள். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நமக்குள்ள என்ன வரணும்? இந்த விசுவாசம் பிறக்கணும். பல நேரங்களில் நம்ம சோர்ந்து போவோம். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகும்பொழுது பலன் குறுகி போகும். ஆபத்து காலத்தில் நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய கண்கள்லாம் மறைக்கப்பட்டு போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினால நம்ம பலன் அடைவோம். விசுவாசம் நமக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ண முடியும்? பலன் அடைய முடியும். அந்த நம்ம என்ன பண்ணுறது? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறதில்ல? ஏற்றுக்கொள்றதில்ல. சாராளு கர்த்தருடைய வார்த்தை வந்து தேவனை கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? தேவனாலே எல்லாமே கூடும் என்றோன்னே இந்த சாராளுக்குள்ள என்ன வருகிறது? விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசத்தினால அவள் சரீரம் செத்து போனது என்று கூட என்ன இல்லை, அவள் அந்த சரீரம் செத்து போன சரீரம் கர்ப்பமெல்லாம் செத்து போச்சு, அதெல்லாம் பலன் அடைந்து அவள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள் என்று வேதம் சொல்கிறது. பிள்ளையை பெற்றாள். கர்த்தருடைய வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் குறித்த திட்டத்தில் குறித்த காலத்தில் நிறைவேறிற்று. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் என்ன பண்ணும்? அவருடைய வார்த்தை என்ன பண்ணும்? நிறைவேறும். அவருடைய வார்த்தை நம்மை வழி நடத்தும். ரெண்டாவது காரியம் எப்படியாக சொல்கிறது? ரெண்டாவது, அவருடைய அன்பிலே உங்கள் அன்பின் பிரயாசம். நம்முடைய அன்பின் முதலாவது விசுவாசத்தின் கிரியை. விசுவாச கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்முடைய கிரியைகளில் நம்ம காட்டுகிறதான நம்ம ஆக்ஷனில் என்ன இருக்கணும்? ஃபெய்த் காணப்படணும், விசுவாசம் காணப்படணும். ரெண்டாவது அன்பின் பிரயாசம். அப்படி என்றால் அன்பில் நம்ம என்ன பண்ணோம்? பிரயாசமாக. அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அந்த 2வது பாகத்தை வாசிங்களேன், 17வது வசனத்தில். எபேசியர் 3:17 வசனத்துலேருந்து 19, அதில் அந்த 2வது பாகம் வாசிங்க. சார், எபேசியர் 3:17 வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. போதும். நீங்கள் அன்பில் என்ன எப்படி இருக்கணுமா? உங்களுடைய அன்பின் பிரயாசம். அன்பில் நீங்கள் என்ன பண்ணணும்? வேரூன்றி வளரணும். அது மீதியில் வசனத்தை வாசிங்களேன். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று நீங்கள் என்ன பண்ணும்? அறிந்து உணர்ந்து அதில் நீங்கள் என்ன பண்ணும்? வேரூன்றி வளரணும். அதான் நம்ம அன்பில் உள்ள பிரயாசம். அன்பில்லாதவன் தேவனே என்ன பண்ணா? அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பினால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணார்? மரித்தார். அவர் நம்ம மேலே வைத்துதான் அன்பு. அவர் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் சாபமாக இருந்த இடத்துல நமக்காக அவர் என்ன பண்ணார்? சாபமானார். அது நிமித்தம் அவருடைய அன்பு வெளிப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அன்பின் பிரயாசம் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்? அன்பில் பிரயாசப்படணும். கர்த்தருக்குள்ளே வந்தாச்சு, விசுவாசத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயர் சபைக்கு சொல்கிறாரு, உங்கள் அன்பின் பிரயாசம் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிறிஸ்துவின் அன்பை என்ன பண்ணுவாங்க? வெளிக்கொண்டாடுவாங்க. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை என்ன பண்ணுவாங்க? வெளிப்படுத்துவாங்க. இந்த கர்த்தருடைய பிள்ளைகள்ன்றோம். அந்த அன்பு, சகோதர அன்பு ஒருத்தன்ட்ட இல்லை அப்படின்னா அவனை வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் பொய்யன், அவன் கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? நம்முடைய சகோதரர்கள்ட்ட, அக்கம் பக்கத்தில், நம்முடைய குடும்பங்களில்
சகோதர சிநேகம் உங்களில் என்ன பண்ணும்? பெருக வேண்டும், நிலைத்திருக்கணும். அந்த பிரயாசம், அந்த அன்பின் பிரயாசம் நமக்குள்ள என்ன பண்ணும்? பெருகணும். அதற்காக நீங்கள் அனுதினமாக என்ன பண்ணுவோம்? இது ஈஸியாக என்ன பண்ணாது, நமக்குள்ளே வந்துடாது. அவர் தேவன் நம்ம மேலே வைத்துதான் அன்பு. அந்த அன்பை நம்ம மற்றவர்களுக்கு செலுத்தணும்னா தேவன் என்ன பண்ணார்? நமக்கு ஜீவனையே கொடுத்தார், கிரயத்தை செலுத்தினார். அந்த அந்த கிரயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? செலுத்த கடனாளிகளாக இருக்கணும். நம்ம வேற ஒன்றுக்குமே கடன் படக்கூடாது. வேதம் சொல்கிறது அன்பிற்கு மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கடன் பட்டிருக்கணும். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய அன்பு எனக்குள்ளே என்ன பண்ணுங்க? ஊற்றுங்க. உம்முடைய அன்பில் நான் என்ன பண்ணுவேன்? நிறைந்து காணப்படணும். உம்முடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரத்தில் நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நான் விருத்தி அடையணும். அதை நான் நின்னதென்று உணர்ந்து அதை நான் வெளிப்படுத்துகிறவனாக நான் மாறணும். என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணோம். அப்பொழுது தான் நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கு அது தேவனுக்கு எப்படி இருக்குமா? பிரியமான ஜெபமாக இருக்கும். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, அவருக்கு பிரியமாக நாம் மாறணும் என்றால் இந்த சொல்லப்படுதான இந்த காரியங்கள். 3வது காரியத்தை வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் இந்த 2வது வசனத்தில் கடைசி பாகம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. ஆண்டவர் மேலே இருக்கிறதான நம்பிக்கை, ஆண்டவர் மேல் உள்ளதான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்ன பண்ணுமா? பொறுமையை என்ன பண்ணும்? உண்டாக்கும். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினவர், அவர் பண்ண மாட்டார், வாக்கு மாறாதவர். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும்? நிறைவேறுன்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும்னா அது வருவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். அது வருவதற்கு, அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். கீழே அப்படியே திறந்து வாசிங்களேன். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து, உபத்திரவத்திலேயும் நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். நமக்கு வருகிறதான எல்லா உபத்திரவங்களிலேயும் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னுடைய உபத்திரவங்களில் கர்த்தரை நான் என்ன பண்ணுகிறேன்? மேன்மை பாராட்டுகிறேன். எங்களுக்கு வருகிறதான உபத்திரவங்களை எல்லாம் என்ன பண்ணுகிறோம்? தேவனே மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் இந்த உபத்திரவம் என்ன பண்ணுகிறது? நமக்கு பொறுமையை கொடுக்கிறது. இந்த உபத்திரவங்கள்லாம் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்னா பொறுமை. இந்த பொறுமை என்ன பண்ணுகிறது? நம்பிக்கையை கொண்டு வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த நம்பிக்கையின் பொறுமை நம் ஒவ்வொருவருக்கும் கடந்து வரும் என்றால் நமக்கு வருகிறதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயம் காத்திருப்போம். நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்ததான மேன்மை, ஆயத்தம் பண்ணி வைத்ததான நன்மைகள் அது என்ன பண்ணலையா? நமக்கு நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய காதுகள் கேட்கவும் இல்லை. ஆனால் அது வருவதற்கு நீங்களும் நானும் பொறுமையோடு காத்திருப்போம் என்றால் நிச்சயம் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொல்லியும் என்ன பண்ண மாட்டாரா? செய்யாமல் இருக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். அவர் மேலுள்ள நம்பிக்கை, நம்முடைய விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், அவர் மேலுள்ள நம்பிக்கையின் பொறுமை, இதில் நாம் கடைபிடிப்போம், இதில் நாம் வளருவோம் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அவருக்கு பிரியமாய் நம்மை அழைப்பார் என்றால் நீ என்னுடைய, ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்றார், யாக்கோபே நீ என்னுடைய தாசன், நீ என்னுடையவன். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லும், எனக்கு பிரியமான
பிள்ளைகளே. அல்லேலூயா. இந்த வாரத்தில் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நாம் நம்புவோம். நம்முடைய விசுவாசத்தில், நம்முடைய கிரியையில் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணோம், எப்பொழுதும் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் ஆபிரகாமை போல நம்ம என்ன பண்ணோம், விசுவாசத்தை கொண்டாடணும். அன்பின் பிரயாசத்தை நம்ம என்ன பண்ணோம், காண்பிக்கணும். அதே போல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிறதான நம்பிக்கை, பொறுமையை நம்ம என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் யாவரும் எழும்பி நின்று ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்காக காணிக்கைகளை ஏறெடுப்போம்.